முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்பொழுது இந்த இரவு பொழுதில் உன் அப்பன் முருகன் உன் கண்ணில் பட்டிருக்கேன்னா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்துக்காக தான். ஆமேன் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நீ என்னதான் மன உறுதியோட வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற நோக்கத்தோட வேலை செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய ஆள் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற எண்ணம் உன் மனசில் ஒரு ஓரத்தில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் உனக்கு கை கொடுக்க உதவி செய்யாமல் காப்பாற்ற ஆளும் இல்லாமல் நீ தனியாக படுற கஷ்டங்களை பார்த்துட்டு தான் உனக்கு துணையாக நிற்கலான்ற எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கு நானே ஒரு ஆண்மகனின் ரூபத்தில் உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்க்குற விஷயத்த உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். அடுத்தவங்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கும்போது அவன் திமிர் பிடிச்சவன் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை செஞ்சே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறான்னு சொல்கிற இந்த உலகம் தான் பிடிவாதம் பிடிக்கும்போது மட்டும் நான் நினச்சதை நடத்தி காட்டிடுவேன், நான் மன உறுதி கொண்ட ஆள்னு தனக்குத்தானே வக்கீலாக மாடி வாதாடுறதை நான் பார்க்குறேன். இந்த உலகம் எப்போதும் தான் செஞ்சால் தப்பை கூட சரின்னு சொல்லும். அடுத்தவன் சரியாக செய்கிற விஷயத்த கூட அதில் தப்பு இருக்குன்னு 1000 குறைகளை சொல்லக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்காக உதவி செய்ய யார் வரப்போகிறாங்க? அதனால தான் உதவி செய்ய ஒருவரும் இல்லாத என் அன்பு பிள்ளையான உனக்காக உதவி செய்ய உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வரப்போகிறேன். நாளைக்கு முருகன்கிற என்னுடைய நாமம் சம்பந்தமான பெயரை கொண்ட ஒரு நபரின் மூலமாகவே நான் வந்து உனக்கான நீ எதிர்பார்க்குற விஷயங்களை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் செல்லமே. நீ வாழும்போது வாழ்க்கை சொர்க்கமாக ஆக்கிக்கிறதும் நரகமாக ஆக்கிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி நீ சின்ன வயசு உன் குடும்பத்தை காப்பாற்றணும், உன் குழந்தைகளுக்காக நீ ஓடுற எல்லாமே சரி. ஆனால் ஓடி ஓடி உழைச்சி கடைசி காலத்தில் சந்தோஷமாக சுகமாக உட்காந்து சாப்பிட்லான்னு நீ நினச்சின்னா நீ பெத்த பிள்ளைக உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா தானே அது முடியும். நீ இன்றைக்கி ஓடி ஓடி சம்பாதிச்சு வாழ்க்கையை கடைசியில் சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கும்போது அந்த வாழ்க்கை உனக்கு அமையாட்டினா என்ன பண்ணுறது? அதுக்கு முதல்ல நீ உனக்காக கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்க கற்றுக்கோ. அதே போல் உன் பிள்ளைகளுக்கு பொறுமையையும் பொறுப்பையும் அவர்களுக்கு நிதானமாக வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்றத அக்கறையோடு சொல்லி கொடு. ஏன்னா மனுஷன் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழணுங்கிறது அவன் கையில் இருக்க சொத்துக்களிலேயோ சுகத்திலேயோ இல்லை. அதையும் தாண்டி பிள்ளைங்க அவங்கக்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களா, அவங்களுக்காக நேரம் ஒதுக்குறாங்களா, அக்கறையோடு சாப்பிட்டாங்களான்னு கேட்குறதுல தான் இருக்குது. இந்த கொடுப்பினை இன்னைக்கு பல பேருக்கு கிடைக்கலங்கிறத நான் பார்க்குறேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறத விட உன் பிள்ளைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் பொறுப்பையும் பொறுமையையும் அக்கறையோடு குடும்பத்தை பார்த்துக்கிற விதத்தையும் சொல்லி கொடுத்தினா நாளைக்கு அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. பிறப்பும் இறப்பும் எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து போக தான் செய்யுது. அதை விட முக்கியம் நீ வாழ்க்கை எப்படி வாழ்கிறங்கிறது தான். வாழ்க்கையை நீ வாழும்போது அதை சரியாய் சந்தோஷமாய் செலவழிக்க வாழ தயாராகு. நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்றதை நீ யோசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் போய் எல்லா விஷயத்தையும் நீ தனித்தனியாக புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியாதல்லவா. அவங்களுடைய புரிதல் என்னவா இருக்கோ அதன்படி புரிஞ்சுக்கட்டும். அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா உன்னை நல்ல விதமாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தப்பானவங்களாவோ கெட்டவங்களாவோ சுயநலவாதிகளாகவோ தீயவர்களாகவோ இருக்கும்போது நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க உன்னை தப்பாகவே தான் நினைப்பாங்க. அதனால் யார் உன்னை என்னவா நினைக்கிறாங்கன்னு நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போ. எந்த சமயத்திலும் எந்த விஷயத்துக்காகவும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இல்லைனாலும் உனக்கு உதவி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் வருவேன்ற அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ நல்ல காரியங்களை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து நான் நிச்சயம் உனக்கு உதவி செஞ்சு தானே தருவேன். அதன்படி தான் நாளைக்கு நான் உனக்காக உதவி செய்ய வரப்போகிறேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் கவலைப்படாத. உனக்கு இருக்கும் சோதனைகளை எல்லாம் நீ எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன். உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றிகளை பெறும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தாதே.
அடுத்தவங்க உன்னை ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் நீ ஒருபோதும் யாருக்கும் அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் செஞ்சிடாதே என் செல்லமே. வார்த்தைகள் உன்னுடையதுங்கிறதுக்காக உன் மனசில் பட்டதையெல்லாம் நீ பேசக்கூடாது. யார்கிட்ட பேசுகிறோம், அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்ற அந்த தெளிவான சிந்தனை உனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா நீ நல்லதையே சொன்னாலும் கூட சுற்றி இருக்கவங்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய கண்ணோட்டமும் வேறு விதமாக இருந்ததுன்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் யார்கிட்ட பேசுகிறோம், அதை எப்படி பேசணுங்கிறதுல தெளிவாக யோசித்து பேசு. அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட குறை சொல்கிற மனிதர்கள் கண்டிப்பாக உன்னை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை தான் சொல்லுவாங்க. அப்படி யாராவது அடுத்தவனை பற்றி குறை சொல்லும்போது நீ அவர்களை ஒதுக்கி வைக்க தயாராக இரு. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்ற அந்த புரிதல் உனக்கு இருக்கட்டும். உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். என் மேலே நம்பிக்கை வச்சினா நாளைக்கே நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக சுபமாக சுமூகமாக முடிச்சு கொடுப்பேன். மனசை அமைதிப்படுத்து. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொண்டு வந்து தருவேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியான நேரத்தில் உனக்கான கதவுகள் நிச்சயமாக திறக்கும் என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். இந்த நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னைய அல்லது உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நீ வெளியில் தேடினா தோத்துக்கிட்டே தான் இருப்ப. ஏன்னா நானும் உனக்குள்ளதான் இருக்கேன். உன் வாழ்க்கை நிம்மதியும் உனக்குள்ளதான் இருக்கு. என் அப்பன் முருகன் என் கூடவே இருக்காருன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. எல்லா நாளும் உனக்கு இனிமையாய் மகிழ்ச்சியாய் இன்பமாய் இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். எல்லா பொழுதும் உனக்கு நல்ல பொழுதாக இருக்கும்படி பார்த்துக்கிறேன். இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னவே. நம்ம ஏன் வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் சிறப்பாக வாழணும்னு யோசிக்க ஆரம்பி. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வதற்கும் வெற்றியை அடைவதற்கும் உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன். யாராவது எதையாவது உன்னை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்க உளறி கொட்டியதையெல்லாம் மனசில் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அடுத்தவன் 1000 சொல்லுவான். அவங்க வார்த்தைகள் அவங்க வாயின்னு அவங்க சொல்கிற விஷயங்களை நீயே உன் மனசுக்குள்ளே தூக்கி கவலைப்படணும். நான் தரக்கூடிய எல்லை இல்லாத ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நினச்சி சந்தோஷமாக வாழ தயாராகு. பொய் பேசி நம்ம சுலபமாக தப்பிச்சுக்கலாம் நினைக்கிற மனிதர்களை அந்த பொய்யை அழிக்கக்கூடிய ஆயுதமாக மாத்திரும். நீ எப்போதும் உண்மையாக பேசு, உண்மையாக வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் உண்மையாக வாழக்கூடிய நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய தைரியத்தின் மூலமாக, உன்னுடைய துணிச்சலின் மூலமாக, உன் வாழ்க்கையின் உண்மையின் மூலமாக நீ பல வெற்றிகளை பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன்னை பற்றி உனக்கு மட்டும்தானே முழுசாக தெரியும். நீ நல்லவனா கெட்டவனா, நல்லதுக்கு செய்றியா கெட்டதுக்கு செய்றியா, அடுத்தவங்க மேலே பாசத்தோடு செய்றியா பொறாமப்பட்டு செய்றியான்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் முழுசாக தெரியும். அடுத்தவங்க உன்னை பற்றி சொல்லிக்கிற விஷயங்களை எல்லாம் நீ காதில் வாங்கிக்கிட்டு கவலைப்படாத. எல்லாத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எதிர்பார்க்குற பாசத்தையும் அன்பையும் மனிதர்கள் கொடுக்கலன்றதுக்காக வருத்தப்படாத. உனக்கான அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை பக்குவமாக வாழ தயாராகு. வாழ்க்கைனா கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் கஷ்டங்களை தாண்டி உனக்கான இஷ்டப்படி உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மறந்துடாத. எப்போதும் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு உயர்வாக கிடைக்கணும், சிறந்ததாக கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காத. கிடைச்சதை நீ சிறந்ததாகவும் உயர்வாகவும் மாற்றிக்க முயற்சி செய். அப்படி உனக்கு கிடைச்ச விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை உயர்வாக மாற்றிக்க முயற்சி செய்யும்போது அதுவே உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதியை கொண்டு வந்துடும் அல்லவா. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். இங்கே சிரிக்கிறவங்க எல்லாரும் கவலைப்படாமல் சிரிக்கிறாங்கன்னு நினைக்காத. கவலைகளை மறக்கவும் கவலைகளை மறைக்கவும் கற்றுக்கிட்டு தான்
வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும், உனக்கு தேவையான உதவிகளை செய்யவும் உன் அப்பன் முருகன் எப்போதும் உன்னை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கேன்.